ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பரசுராமர் ஜனகரனுடைய சபைக்கு வர்றதாகவும் சிவனுடைய வில்ல ராமர் முறிச்சது பெரிய செயல் இல்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனோட கடும் வாக்குவாதம் வர்றதாகவும் வருது துளசிதாசருடைய ராமாயணத்தில். கம்பராமாயணத்துலேயும் வால்மீகி ராமாயணம் போலவே இந்த நிகழ்ச்சி வருது. ஆனால் பரசுராமர் நிகருக்கு நிகரான வில்கள்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் சிவனுடைய வில்லையும் விஷ்ணுவனுடைய வில்லையும் வர்ணிக்கிறதா வருது. அதே கம்பராமாயணத்தில் அதே பரசுராமர் பழுதுபட்ட வில்லை முறிச்சதுனால உனக்கு ஒரு பெருமையும் இல்லைன்னு ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. அப்போது இந்த மாதிரி வில்லில் நாணேற்றிருக்க பரசுராமரை பார்த்து ராமர் சொல்கிறார், பூவுலக ஆண்ட அரசர்களையெல்லாம் நீ கொன்று தீர்த்திருக்கேன்னா கூட வேதங்களை அழியாத காக்கிற மேலானவனான ஒருத்தருடைய மகனாக நீ பிறந்திருக்க. விரதமும் அந்த மாதிரி நீ மேற்கொண்டிருக்க. அதனால் ஒன்றை கொள்வது எனக்கு சரியாகாது. இந்த அம்பு இலக்கில்லாமல் போகவும் கூடாது. அதுக்கு இலக்காவது எது, காலம் தாழ்த்தாமல் சொல்லுன்னுட்டு ராமர் கேட்குறதா வருது. அதற்கான பாடல், பூதலத்து அரசையெல்லாம் பொன்று வித்தனை என்றாலும் வேத வித்து ஆய மேலோன் மைந்தன்னி விரதம் பூண்டாய் ஆதலின் கொல்லல் ஆகாது அம்பு இது பிழைப்பது அன்றால் யாது இதற்கு இலக்கமாவது இயம்புதி விரைவின் அப்படின்னு ராமர் பரசுராமர்கிட்ட கேட்குறதா வருது. இதை அடுத்து ராமர் திருமாலுடைய அவதாரம் தான்னு புரிஞ்சுட்ட பரசுராமர் எய்யறதுக்காக நீ பிடிச்சின்னு இருக்க அம்புக்கு நடுவில் பழுதாகி வீணாகாதபடி என்னால் செய்யப்பட்ட தவங்களுடைய பயன்கள் எல்லாத்தையும் அழிச்சுட நான் நினைக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது அந்த அம்பு எப்படியும் அது அம்பு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதா பரசுராமர் சொல்கிறதா வருது. எய்த அம்பு இடை பழுது எய்திடாமல் என் செய் தவம் யாவையும் சிதைக்கவே அப்படின்னு சொல்கிறதா வருது. அப்போது வால்மீகி ராமாயணத்தில் இந்த கட்டம் பற்றி ஒரு வார்த்தை வருது. கூடியிருந்த எல்லாரும் அறியும்படி ராமரை மகாவிஷ்ணுன்னு தாம் புரிஞ்சுண்டதா பரசுராமர் சொல்கிறதா வருது. இந்த மாதிரி வேறொரு இடத்துலையும் ராமர் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம்னு நேரடியாக வர்ணிக்கப்படுறதா வருது. ஆனால் அவரோ தன்னை மனுஷனாக நினச்சிட்டு நடந்துக்கிறதா தான் ராமாயணத்தில் இருக்கார். இது முரண்பாடு இல்லை. ஏன்னா ராமரை பொறுத்தவரை மனுஷனாகவே இருந்து ஒரு தெய்வ காரியத்தை முடிக்கிறதுக்காக பூவுலகத்துக்கு வந்தவர். இது முற்றிலும் உணர்ந்தவாளை பொறுத்தவரை விஷ்ணுவனுடைய அவதாரம் தான். உணராத பலரை பொறுத்தவரையில் விஷ்ணுவாக அவர் வர்ணிக்கப்படுறது ஒரு போற்றுதலும் பாராட்டுதலுமாக தான் ராமருக்கு கருதப்படுறது. சரி, இப்படி ராமரை வாழ்த்திட்டு விடை பெற்றுட்டு போகிற பிறகு அவர்கிட்டேருந்து தான் வசம் சேர்ந்த விஷ்ணுவனுடைய வில்ல ராமர் கற்பனை கெட்டாத சக்தி படைத்த வருண பகவான்கிட்ட ஒப்படைக்கிறார். பரசுராமர் கோபத்தோடையே அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறார் இந்த இடத்துல. அப்போ தசரத மன்னரோ இன்னமும் தனது மனக்கலக்கலிலேருந்து விடுபடாதவராக இதை பார்த்துட்டே நிற்கிறார். அதை பார்த்த ராமர் தந்தையை பார்த்து சொல்கிறார், ஜமதக்னியின் மகனான பரசுராமர் இந்த இடத்த விட்டு போயிட்டார். அதனால் இனிமேலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களால் பாதுகாக்கப்பட்ட நம்ம பட அயோத்தியை நோக்கி நடக்கட்டும்னு கேட்டுக்கிறார். இதை பார்த்த தசரதர் பரசுராமலால் தோன்றிய ஆபத்து விலகினோன்னு மனசு சந்தோஷம் அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அந்த படைக்கும் உத்தரவிடுறார் அயோத்தி திரும்புறதுக்கு. இப்போ இதில் ஒரு விளக்கம், ராமரும் விஷ்ணுவனுடைய அம்சம்தான், பரசுராமரும் விஷ்ணுவனுடைய அம்சம்தான். ஆனால் அவருடைய வில்ல ராமர் பெற்றுக்கும் பொழுது பரஸ்பரம் இருந்த பரிமாற்றத்தில் பரசுராமர்கிட்ட விஷ்ணுவனுடைய அம்சம் ராமர்கிட்ட அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது தத்துவார்த்த ரீதியில். அதனால் பரசுராமர் போனோன்னே அந்த சக்தியும் சேர்ந்து ராமர்கிட்ட அடைஞ்சிட்டதாக சொல்லப்படுறது. சரி, இப்படி அயோத்தி நகருக்குள்ளே தசரதனுடைய படை நுழையும் போது நகரமெல்லாம் மக்கள் வாத்தியம் முழங்குறா. கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட தெருக்களில் நீர் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. நகர மக்கள் தெருக்கள் நிரம்பி வழிஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க. பெரிவா ஆசீர்வாதங்களை சொன்னாங்க. இப்படி மக்களால் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கப்படுறார் தசரத மன்னர். அவருடைய மகன்கள் அரண்மனையை போய் அடையிறாங்க. கௌசல்யை, சுமித்ரை, கைகேயிவா தசரதனுடைய மருமகள்களையும் மகன்களையும் வாழ்த்தி உபசரிக்கிறாங்க. தானங்களை பெற தகுதியானவாளுக்கு தானங்களை செஞ்சுட்டு மரியாதைக்குரியவாளை வணங்கிட்டு 4 அரச குமாரிகளும் தத்தம் கனவுமார்களோட தங்களுடைய மனைகளை போய் அடைகிறாங்க அந்த ராணிகள். இதற்கு பின்னர் தசரதனுடைய மகன்களான மனுஷாலாலேயே சிறந்த ராம சகோதரர்கள் நிகரற்ற வீரர்களாகவும் யுத்த சாஸ்திரத்தை நன்னு தெரிஞ்சவாளும் எல்லா செல்வங்களையும் பெற்றவாளாகவும் நல்ல நண்பர்களை உடையவாளாகவும் நீதி சாஸ்திரத்தை நன்னா அறிஞ்சவாளாகவும் விளங்கின்றிருந்தார். அவளுடைய குருமார்களுக்கு சரியான நேரத்தில் அவள் பணிவிட செய்கிறவாளாக இருந்தாள். தங்கள் மனைவிகளோட இன்பமாக தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்து வாழ்ந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.